இந்தியாவோட பெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் யாருன்னு கேட்டா பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய பதில் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்காக பல கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன் தோனி எப்படி கிரிக்கெட் மைதானத்துல வியூகங்களை வகுத்து வெற்றியை சாத்தியப்படுத்தினாரோ அதே அளவுக்கு வியாபார உலகத்திலையும் பல வியூகங்கள் வகுத்து தன்னுடைய 1000 கோடி ரூபாய் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் எந்தெந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு, என்னென்ன பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தோனிக்கு கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அதே அளவுக்கு சினிமாலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனாலதான் கடந்த 2019ஆம் ஆண்டு தோனி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை தொடங்குறாங்க. இதுல தோனியும் அவரோட மனைவியும் கோ ஃபவுண்டரா இருக்காங்க. இவங்க தமிழ்ல ஹரிஸ் கல்யாணம் வச்சு ஒரு திரைப்படத்தை கூட தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தோனி ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் அவர் ஃபிட்னஸ்ல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவாருன்னு. அதே மாதிரி மத்தவங்களும் ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்டதுதான் ஸ்போர்ட்ஸ் ஃபிட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஃபிட்னஸ் சென்டர்ஸ், அதாவது ஜிம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இந்த ஜிம்முக்கு 200 பிரான்ச்சைஸ் இருக்கு. இந்த பிசினஸோட மதிப்பு கிட்டத்தட்ட 200 கோடி. இன்னைக்கு ஊருக்குள்ள நிறைய பேர் 7ஆம் நம்பர் ஜெர்சி போட்டுட்டு சுத்துறதுக்கு முக்கிய காரணம் தோனி தான். ஜூலை 7ல பிறந்ததுனால 7 அப்படிங்கிற நம்பரை எப்பவுமே தோனி லக்கியா கருதுறாரு. அந்த லக்கி நம்பர் கிரிக்கெட்ல மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் தனக்கு கை கொடுக்கும்னு நினைச்சு தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் வேர் லைஃப் ஸ்டைல் பிசினஸுக்கு 7 அப்படிங்கிற பேரை வச்சிருக்காரு. இந்த பிசினஸோட மதிப்பு கிட்டத்தட்ட 250 கோடி. இந்த நிறுவனத்துக்கு தோனி கோ ஃபவுண்டரா இருக்காரு. தோனி தன்னுடைய பல நேர்காணல்கள்ல சென்னை என்னுடைய 2வது தாய் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு தோனிக்கும் சென்னைக்குமான உறவு ரொம்பவே ஸ்பெஷல். அதை நிரூபிக்கும் விதமா ISL அதாவது இந்தியன் சூப்பர் லீக்ல சென்னையின் FC அணி அறிமுகப்படுத்தப்படும் போது அதனுடைய பெரும்பாலான பங்குகளை வாங்கி தானும் ஒரு கோ ஓனரா மாறினாரு. ISL இந்தியாவில் பெரிய அளவுல பிரபலம் அடையலனாலும் இப்ப அந்த கிளப்போட மதிப்பு கிட்டத்தட்ட 450 கோடி. கார்ஸ் 24 அப்படிங்கிற யூஸ்டு கார் டெக் பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிசினஸோட வேல்யூவேஷன் 27,000 கோடி. இதுலயும் நம்ம தல தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹோம்லேண்ட் அப்படிங்கிற இன்டீரியர் டெக் நிறுவனத்திலையும் தோனி ஈக்விட்டி பார்ட்னரா இருக்காரு. 2020ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி கதா புக் அப்படிங்கிற ஆப்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த நிறுவனத்தோட வேல்யூஷன் இப்ப 5000 கோடி. இ மொபிலிட்டி செக்டார் நிறுவனமான இ மோட்டார்ட் அப்படிங்கிற நிறுவனத்துல தோனி இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தோட அம்பாஸ்டராவும் இருக்காரு. இது போக ட்ரோன் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான கருடா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனில தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பெரும்பாலான செலிபிரிட்டிகள் காசு வந்ததும் முதல்ல செய்யறது ஃபுட் பிசினஸ்ல இறங்குறது தான். பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபுட் பிராண்டை உருவாக்குவாங்க. இதுக்கு நம்ம தோனியும் விதிவிலக்கு கிடையாது. அவரே 7 இங்க் ப்ரூஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல முதலீடு பண்ணது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட பிராண்ட் ஃபேஸாவும் இருக்காரு. இதையும் தவிர்த்து கிளவுட் கிச்சன் கான்செப்ட்ல உருவாகி இருக்கிற ஹவுஸ் ஆஃப் பிரியாணி அப்படிங்கிற வெஞ்சர்லையும் தோனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஹெல்த், சாக்கா ஹாரி, டாக்டர் ராகவ் உள்ளிட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லையும் தன்னுடைய பணத்தை போட்டு புதிய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் கிரிக்கெட் மூலமா பிரபலம் அடைஞ்சாலும் தோனிக்கு மற்ற விளையாட்டுகள் மேலையும் ஆர்வம் அதிகம். அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையின் FC டீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதையும் தவிர்த்து மஹி ரேசிங் டீம் இந்தியா அப்படிங்கிற மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டீம் வச்சிருக்காரு. இதே மாதிரி 7 பெடல் MS தோனி அப்படிங்கிற டீமும் வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் பல 100 கோடி மதிப்புள்ள பிசினஸா இருக்கு. ஆனா இது இந்த அளவுக்கு வளர்றதுக்கு முக்கிய காரணம் தோனி இந்த நிறுவனங்கள் மேல வைத்த நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்கள் வளர்றதுக்காக அவர் செய்த முதலீடு. இப்படி செலிபிரிட்டிகள் எல்லாருமே தங்களுக்கு வர்ற பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுட்டு அதுல வர்ற வட்டி மூலமா வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. நம்ம பணம் பல மடங்கா வளர்றதுக்கு எந்தெந்த துறைகளில் முதலீடு பண்ணலாம், எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு முடிவெடுக்கிறதுனால தான் வாழ்க்கையில எப்பவுமே இவங்கெல்லாம் வெற்றியாளர்களா இருக்காங்க. தோனியோட இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.